ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸில் பிபியோட எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வேலை நம்ம நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிபியோட 22வது மேட்ச். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெர்த் ஸ்கார்ஸஸும் சிட்னி தண்டரும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஜனவரி 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:45 பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சோட ஒரு ஃபுல் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். பெர்த் ஸ்கார்ஸஸில் ஹஸ்ட்டு 25% அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஃபின் ஆலன் அவருக்கு பார்த்தீங்கன்னா 25% அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஆரோன் ஹார்டி பவுலிங் போகிறப்ப ஒரு விக்கெட்டும் 20 ரன்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து கூப்பர் கண்ணிலையும் அதே மாதிரி தான் ஒரு விக்கெட் எடுப்பார். பேட்டிங் வரப்போ 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஆஸ்டான் டர்னர் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். நிக் ஹோப்சன் வந்து 20 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து ஆஸ்டான் ஆகர் 2 விக்கெட்டுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஜெய் விசன் 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஆண்ட்ரூ டை 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேசன் பெண்டராக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து லான்ஸ் மோரிஸ் 1-2 விக்கெட்டுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் தண்டரில் பார்த்தோம்னா கேமரான் பென்க்ராஃப்ட் அவர் ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து டேவிட் வார்னர் 25% ரன்ஸ் அடிக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஸ்டெஃபானி ரூதர்ஃபோர்ட் ஒரு 20 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து ஒலிவர் டேவிஸ் வந்து சூப்பராக இருக்கும், டேட் எக்ஸலண்டாக இருக்குது. பேட்டிங் வரப்போ நல்ல ரன்ஸ் வந்து அடிக்க சான்ஸ் இருக்குது. ஒரு 40+ ரன்ஸ் அடிக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து சாம் பில்லிங்ஸ் 20 ரன்ஸ் அடிக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேத்யூ கில்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா எப்பயும் ஓப்பனிங் வந்து பண்ணுவார். இதுக்கு ரொம்ப லோ ஆர்டரில் வந்து போன மேட்ச் வந்து அடிக்கிறாங்க. அவர் டீமில் இருக்கார் அந்த இடத்துல இருந்தாருன்னு எடுத்துங்க. இன்றைக்கி சூப்பராக வந்து ப்ளே பண்ணுவார். 30+ ரன்ஸ் வரை அடிக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து கிறிஸ்க்கு இன்னும் 1 விக்கெட் இருக்க சான்ஸ் இருக்குது. டேனியல் சாம்ஸ் வந்து 2 விக்கெட் இருக்க சான்ஸ் இருக்குது. டாம் ஆண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து லாக்கி பெரிஸ் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்க சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ஸாகர் 1 விக்கெட் இருக்கிறது வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ 2 டீமே சேர்த்து ட்ரீம் டீம் வரதுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்கலாம் மேத்யூ ஹாஸ்ட், ஃபின் ஆலன், கூப்பர் கன்னோலி, ஆஸ்டான் ஆகர், ஜெய் ரிச்சர்சன், ஆண்ட்ரூ டை, லான்ஸ் மோரிஸ், டேவிட் வார்னர், ஒலிவர் டேவிஸ், மேத்யூ கில்ஸ் டீமில் இருந்தார்னா மேத்யூ கில்ஸ், டேனியல் சாம்ஸ், லாக்கி பெரிக்சன், வெஸ்ஸாகர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ யார் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலான்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்கல ஜெய் ரிச்சர்சன், ஆலிவர் டேவிஸ், மேத்யூ கில்ஸ் ஒருவேளை டீமில் இல்லைன்னா டேனியல் சாம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அதனால் 3வது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான். ஸோ நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நான் சொன்ன அந்த 3 பிளேயரை கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றி போட்டு வந்து ஒரு டீம் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம்.